வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ரவி மற்றும் தி. சிவஞான சம்பந்தன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இலங்கை வாழ் தமிழர்கள் பிரச்னைகள் நேரடியாக இலங்கைக்கு சென்று கள நிலவரம் அறிந்தோம். அப்போது யாழ்ப்பாணம் வடக்கில் சுமார் 10 லட்சம் தமிழர்கள் வசித்து வருகின்றனர். மேலும் கண்டி மற்றும் நரோலியா பகுதிகளில் மே 2025 எங்கள் அரசியல் ஆலோசகர்கள் களப்பணி செய்த பொழுது மலையக தமிழர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இப்பகுதியில் 10 லட்சம் தமிழர்கள் வசிக்கின்றனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். வடகிழக்கு பகுதியில் உள்ள திரிகோணமலை, மட்டைக்கிளப்பு மற்றும் அம்பாறை பகுதியில் உள்ள தமிழ் முஸ்லிம்களை அரசியல் ஆலோசகர்கள் சந்தித்து கள நிலவரங்களை அறிந்தனர். அப்பகுதியில் 10 லட்சம் பேர் வாழ்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2/9/2025 அன்று கட்சியின் சார்பாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் சந்தித்து பேசினோம். அப்போது இலங்கை தலைவர் உடனிருந்தார். 3/9/2025 அன்று இலங்கை கடல்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை சந்தித்து இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஏற்படும் மனித உரிமை மீறல் குறித்தும், இலங்கை அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனு வழங்கப்பட்டது. அமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையினை பரிசீலிப்பதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி எப்போதும் இலங்கை வாழ் தமிழக மக்களுக்கும் மீனவர்களுக்கும் எப்போதும் துணை நிற்போம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.